வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல ரொம்பவே சாஃப்டான ஜூஸியான வெஜ் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மோமோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. ரொம்ப சாஃப்டா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. மாவு வறண்டு போகாமல் நல்லாயிருக்கும் சாஃப்டாகவே. இப்போ இதை 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். இந்த மோமோஸ் ரெசிபி ரொம்பவே சூப்பராக டேஸ்டாக இருக்குங்க. இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா இதில் ஃப்ரை பண்ண வேண்டியதோ எதுவுமே கிடையாது. இது நம்ம ஸ்ட்ரீம் தான் பண்ண போகிறோம். ஆவி கட்டின பொருள் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ 2 கப் அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன், நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். இந்த மோமோஸ்லேயே நீங்கள் விதவிதமாக ஸ்டஃபிங்ஸ் கூட பண்ணலாம். சிக்கன் வச்சு கூட பண்ணலாம், பன்னீர் வச்சு கூட பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன கப் அளவுக்கு நல்லா துருவின கேரட் எடுத்திருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு குடமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் ஆகி வரட்டும். ரொம்ப குக் பண்ணிட வேணாம், 5 நிமிஷம் அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மைதா மாவு உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு சைனீஸ் ரெசிபிங்க, அதனால நம்ம கண்டிப்பாக சோயா சாஸ் சேர்க்கணும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சூப்பரான வெஜ் ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மோமோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்னதாகவே எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி சின்ன சைஸாக இருந்தால் போதும். இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல வரா மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்ஸ் எடுத்து உள்ள வச்சிடலாம். இப்போ இதை மடிக்க ஆரம்பிச்சிடலாம். புடவை கொசுவுற மாதிரி இந்த மாவை அப்படியே நல்லா அழகா மடிச்சு மடிச்சு விடுங்க. ஸ்டஃபிங்ஸ் எதுவும் வெளியே வராத மாதிரி நல்லா இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. நல்லா பொறுமையா பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா சூப்பரா வரும். மோமோ செய்யறதுலயே இதுதாங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட்டு. ஆனால் டேஸ்ட் வைஸ் இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி மடிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்போ இதை வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை இட்லி பாட்டில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மோமோஸை வைங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம மோமோ சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 6 எடுத்தேன், ரொம்ப காரமாக இருந்தது. உங்களுக்கு 4 கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் சுடு தண்ணி ஊற்றி நல்லா 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துடலாம். தக்காளி முழுகிற அளவுக்கு சேர்க்காதீங்க, மீடியமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வருது பாருங்க. தோல் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம கொதிக்க வச்ச தக்காளி எடுத்து சேர்த்துடலாம். தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அஞ்சு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அப்போதான் சால்ட்டு, ஸ்வீட்டு, காரம்னு நல்லா சூப்பர் காம்பினேஷனில் நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மோமோ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மோமோஸை திறந்து பார்க்கலாம். பாருங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு எல்லாமே. 10 நிமிஷத்தில் பூ மாதிரி வெந்து வந்திருக்கு சூப்பராக. இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் சேர்த்ததுனால தான் இது நல்லா ஒட்டாமல் வருது. பாருங்க ரொம்ப சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம மோமோ சட்னியும் ரெடி பண்ணியாச்சு, மோமோஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வேற என்ன வேலை, சாப்பிட்றது தான். கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மோமோஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.